தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். ஏங்க, அந்த ஊருக்கு இந்த தேவாத வீட்டுல எவ்வளவு தூரம் சீனியர் போனோம்? அப்படி எதை தேடி சீனியர் போயிட்டு இருக்கோம்? 25 வருஷமா இருட்டிலே மூளையை கிடக்கிற ஒரு ஊரை பற்றி உனக்கு தெரியுமா? அங்கே தான் வந்துருக்கோம். சாயங்காலம் 7 மணிக்கு மேலே இந்த ஒரே ஒரு மதுரை வீரன் கோயிலில் மட்டும்தான் விளக்கே எரியும். ஏன் தாத்தா நம்ம ஊர்ல யாரும் 7 மணிக்கு மேலே வைக்க ஆரம்பிட்டாங்க? என்ன கேட்குறப்பா? ஒண்ணு தாத்தா நம்ம ஊர்ல ஒரு ராணி இருந்தாங்க. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மா தனக்கு தானே எரிய இறந்து போயிட்டாங்க. ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் ஒரு ஆள் அந்த பேய் இரையாகிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து தப்பிக்கு உயிர் வாழணும்னு ஆசைப்பட்டு இந்த ஊரை விட்டு வெளியே போனா எல்லை வீரன் கோயிலை தாண்டதுக்குள்ள உயிர் போயிடுது. சீனியர் வந்த டைட்ல தூக்கிட்ட சீனியர். சரி வாடா, ஊருக்குள்ளே போகண்டா. என்னடா இப்படி இருட்டி போச்சு, மணி வேற எத்தனைன்னு தெரில. இவ்வளோ நேரம் நம்ம இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்கோம்? இந்த ஊருக்குள்ளே வேற எப்படி போகிறதுனே தெரியல. எங்களை கொண்டுட்டா இந்த ஊரையும் மக்களையும் வேணாடி ஏமாத்தலாம். நீ என்ன பண்றங்கிறது கூடிய சீக்கிரத்துல வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும். இந்த ஊர்ல சாமுடின்னு பேய்தாங்க. இந்த ஊர்ல இருக்கவங்களாம் கொண்டு இல்லீகலா ஆர்கன் கடத்தின பிசினஸ் பண்றாங்க. அதை மறைக்கிறதுக்கு தான் சாமுண்டின்னு பேய் இருக்கிறதா மக்களை நம்ப வச்சு யாரையும் 7 மணிக்கு மேல வெளில வரவிடாம நைட்ல இந்த பிசினஸ் பண்றானுங்க. இதை கண்டுபிடிக்கிறவங்கள கொன்னுட்டு அவனுங்களே பேய் இருக்குன்னு நம்ப வைக்கிறானுங்க. இந்த தகவல் யாருக்கு கிடைச்சதோ அவங்க